ஆரியப்பள போலீஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு வாகன சோதனை நடக்குது. அதில் வந்து அங்கே இருந்த போலீஸாரோட நடத்தை தொடர்பாக தான் இந்த சோஷியல் மீடியாவில் வீடியோ வைரல் ஆகுது. கனிமுல்ல சஞ்சீவ் கொலை சம்பந்தமா இப்ப பழி வாங்குறதுக்கு தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அப்ப இஷாரா சிப்பந்தியை இந்த டைம்ல சிறைச்சாலைக்கு மாத்தினது கூட ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா அவங்களோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி கஜ்ஜா கொலை செஞ்ச சந்தர்ப்பத்துல பெக்கோசமனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி பிள்ளைகளோட இருக்கிறாங்க, பிள்ளைகள் என்ன செய்யறது, அப்ப பிள்ளைகளையும் போட்டு தள்ளு. இன்னொரு விஷயம் சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா, ஜனாதிபதி வேற யாருடையோ அவதானத்தை எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அரசாங்கத்துல மாற்றங்கள் வருமா இல்லாட்டி ஆட்சியில மாற்றங்கள் வருமா? அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள். நாட்லாவிய ரீதியில இன்றைய நாள்ல பல சம்பவங்கள் பதிவாயிருக்கக்கூடிய பின்னணியில இன்னைக்கு நாள்ல நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான தகவல்களை என்ன நடந்திருக்கு அதோட விரிவான தகவல்களோடு சேர்த்து பேசுறதுக்காக நாங்க நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கும் கூட பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு. அதான் முதலாவதா வந்து பல தகவல்கள் பதிவாகி இருக்கு. அதில் ரொம்பவே பேசப்படுற விஷயங்களை தான் இன்னைக்கு நாங்கள் வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த முதலாவதா கனிமுல்ல சஞ்சீவோட கொலை வழக்கில் தொடர்பு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சந்தேக நபர் தான் இந்த இஷாரா செவ்வந்தி. இஷாரா செவ்வந்தி வந்து இப்போ கொஞ்ச நாளா ஒரு பெரிய ஹாட் டாபிக்காக மாறி இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியிலையும் பேசியிருந்தோம். என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து இந்த கைவிலங்கு இல்லாமல் அவங்க வந்து கூட்டிக்கிட்டு போனது, அது தொடர்பாக வந்து இந்த ரொஹான் ஓலுகல் அவரும் பேசியிருந்தார். அதை தாண்டி இந்த அமைச்சரவை ஊடக சந்திப்புலையும் வந்து இது தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் இஷாரா செவ்வந்தியை அங்கனுக்குள்ள பலசில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைக்கு மாற்றி இருக்கதா இன்றைய நாளில் வந்து ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. நேற்று நைட், அதாவது நேற்றிரவு வந்து அவங்க வெலிக்கடை சிறைச்சாலையிலிருந்து அங்கனுக்குள்ள பலச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கதா தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. எங்களுக்கு தெரியும், மிக முக்கியமான போதைப் பொருள் கடத்தல்காரரான கனிமுல்ல சஞ்சீவை சுட்டு கொல்றதுக்கு திட்டம் தீட்டின குற்றத்துக்காக தான் இஷாரா செவ்வந்தி பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வந்து கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்டு அவங்க கிட்ட இப்போ அதாவது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்து அண்மையில் வந்து நீதிமன்ற உத்தரவு மூலமாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிறைச்சாலைக்கு போகிறதுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்படுது. அந்த பின்னணியில் தான் அவங்க சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு விஷயமும் வெளியாகிருந்தது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கான அந்த முகப்பரிசோதனை செய்கிறதுக்கான தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஏன்னா அவங்க அந்த சிசிடிவி ஃபோட்டோஸில் இருக்க அவங்களோட ஃபேஸும் இப்போ இஷாரா செவ்வந்தியோட முகமும் ஒத்து போகுதா அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமான அந்த சான்றுகளையும் சேர்க்கறதுக்கான ஒரு நோக்கமாக தான் இந்த சம்பவங்களும் பதிவாயிட்டு இருக்கு. நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு முகப்பரிசோதனை செய்யறதுக்கான. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இதுவரைக்கும் அவங்களுக்கு அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படலை அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. ஏன்னா 2 பேர் கைது செஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துல முதல் சந்தேக நபர் அவர் இப்போ இறந்துட்டாருன்னு நினைக்கிற மாதிரி அந்த வெலிக்கடை சிறைச்சாலையில் நடந்த பிரச்சனையில் இன்னொரு சிலாபத்திலேயோ கல்பிட்டி அந்த சைட்ல இருந்து இன்னொருத்தரை கைது செஞ்சிருந்தாங்க. அப்போ அவங்க 2 பேருக்கும் இதுவரைக்கும் குற்ற தாக்கல் செஞ்சு இல்லை, அதுக்கான சாட்சியும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம், அப்படியான தகவல்கள் தான் வெளியாகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த சிறைச்சாலை கலவரங்களும் வந்து இந்த மாதிரி மிக அந்த கைதிகள் அப்படி இல்லைன்னா முக்கியமான வழக்குகளோட தொடர்பு பட்டு சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்கவங்களையும் வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அரசாங்கத்தை தாண்டி அந்த சிறைச்சாலை திணைக்களங்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு தெரியும், எனி டைம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு டைமில் வந்து இந்த சிறைச்சாலைகளுக்குள்ள கலவரங்கள் வன்முறைகள் வந்து பதிவாகுது. அதுவும் முக்கியமாக இப்போ அண்மைய நாட்களில் பல சம்பவங்கள் பதிவாயிருந்தது தெரியும். இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் இப்போ இந்த வழக்குகளோட தொடர்பு இருக்கக்கூடிய முக்கியமான சந்தேக நபர்கள் இந்த மாதிரி சிறைச்சாலைகளில் வைக்கப்படுறதும் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து கேள்விகள் எழுப்புது. ஏன்னா இப்போ இவங்க சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்படுறதை தாண்டி அவங்களுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது இந்த இடத்துல. எது எப்படி இருந்தாலும் இஷாரா செவ்வந்தியை வந்து சிறைச்சாலைக்கு மாற்றி இருக்காங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த கனிமுல்ல சஞ்சீவ் கொலை சம்பந்தமா இப்ப பழி வாங்குறதுக்கு தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதோட சிறைச்சாலையிலேயோ இல்லாட்டி வெளியிலேயோ அங்கங்க துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் நடக்குது. அந்த எல்லா விஷயத்தையும் பார்க்குற நேரம் இந்த கனிமுல்ல சஞ்சயோட கொலைக்கு சம்பந்தப்பட்டவங்க தான் தாக்கப்படுறாங்க. அப்ப இஷாரா செவ்வந்தியை இந்த டைம்ல சிறைச்சாலைக்கு மாத்தினது கூட ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா அவங்களோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்
அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி. அதான் அவங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். இப்போ சிறைச்சாலை நான் முதல்ல சொன்னதுதான். சிறைச்சாலைகளுக்குள்ள இப்ப இப்ப வெளியில பாதுகாப்பு இருக்கா, சிறைச்சாலைக்குள்ள பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டா, இல்ல சிறைச்சாலைக்குள்ள பாதுகாப்பு இல்லங்கிற மாதிரி தான் இப்ப சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவங்கள திடீர்னு இந்த மாதிரி அடிக்கடி சிறைச்சாலைகளுக்கு மாத்துறதும் வந்து ஒரு கேள்வி எழுப்புது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் இந்த பூச உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில அடைச்சு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை சேர்ந்த பெக்கோ சமன் அவருடைய தாயார் வந்து அண்மையில் சுட்டு கொல்லப்பட்ட சம்பவம் எங்களுக்கு தெரியும். இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் இவங்க வந்து மிக முக்கியமாக இப்போ பெக்கோ சம்மனும் பாதாள உலக குழுக்களோட தொடர்பு இருக்கக்கூடியவர் தானே. இவருடைய தாயாரும் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உடந்தையாக இருந்திருக்கதா இப்போ ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அதாவது இஷாரா செவ்வந்திக்கு கொலைக்கு அப்புறமா, இந்த கனிமுல சஞ்சீவோட கொலை நடந்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பெக்கோ சம்மனோட தாயார் தான் தங்குறதுக்கான இடவசதிகளை வழங்கி இருக்கதா வந்து ஒரு தகவல் இப்போ வெளியாகி இருக்கு. நாட்டை விட்டு தப்பிச்சு போறதுக்கு இஷாரா செவ்வந்திக்கு யாழ்ப்பாணத்துக்கு போறதுக்கான பயண வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்கதும் வந்து பெக்கோ சம்மனோட தாயார் அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுது. இந்த மாதிரியான பின்னணியில தான் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி இந்த கனிமுல சஞ்சீவுக்கு தொடர்பு இருக்கக்கூடியவங்க, நெருக்கமானவங்க, விசுவாசமானவங்க தான் கொலை செய்யப்படுறாங்களா, துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கு இலக்காகிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் அதிக அளவில் எழுப்பப்படுது. விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில இந்த சம்பவம் தொடர்பாக, அதாவது இவங்களுடைய பெக்கோ சம்மனோட தாயார் சுட்டு கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில் இப்படி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது இந்த கனிமுல்ல சஞ்சீவ் கொலை செய்யப்பட்டதன் பின்னர் இவரை தேடிக்கொள்றதுக்கு எப்படியும் ஒரு 3 மாசத்துக்கு மேல காலதாமதம் எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வெளியூருக்கு போயிட்டு அந்த இந்தோனேஷியா அந்த கோஷ்டியோட தான் இவங்களை கைது செஞ்சு இலங்கைக்கு கொண்டுகிட்டு வராங்க. அதுக்கு வரைக்கும் இவங்க எங்க இருக்காங்க, எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவராலையும் தேடிக்க முடியாம இருந்துச்சு. யாழ்ப்பாணத்துல இவங்களோட முகத்தை ஒத்த இன்னொருத்தவங்களை கைது செஞ்சிருந்தாங்க. அவங்கள கைது செஞ்சு அதுக்கு அவங்களும் தான் இந்தோனேஷியால இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்திருந்தாங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சம்பவங்கள் ஞாபகம் இருக்கும். இப்போ இந்த பெக்கோ சம்மனோட தாயார சுட்டு கொன்ற, அதாவது அந்த இடத்துக்கு வந்ததா சொல்லப்படக்கூடிய துப்பாக்கிதாரிகள் வந்ததா சந்தேகிக்கப்படக்கூடிய மோட்டார் சைக்கிள் நேற்றைய நாளில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதாவது கைவிடப்பட்ட நிலையில ஒரு தேயிலை தோட்டத்தில் வச்சு, மாத்தறை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தேயிலை தோட்டத்தில் வச்சு கைவிடப்பட்ட நிலையில கண்டுபிடிக்கப்பட்டது. அதுல வந்து கைரேகை பதிவு செய்யக்கூடிய அதிகாரிகளும் தங்களை பிரிவு குற்றப்புலனாய்வு பணியக அதிகாரிகளும் அந்த சம்பவ இடத்துக்கு போய் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த எங்களுக்கு தெரியும் அருண விதான கமகி, அப்படி இல்லைன்னா கஜ்ஜான்னு சொல்லப்படக்கூடிய முக்கியமான ஒரு நபர், அவருடைய கொலையில், அதாவது அவரும் அவருடைய 2 பிள்ளைகளும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திலையும் வந்து இந்த பெக்கோ சம்மனுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் அவர் மேல இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில தான் இந்த தாயாருக்கும், உயிரிழந்த பெக்கோ சம்மனோட தாயாருக்கும் இஷாரா செவ்வந்திக்கும் நெருக்கமான தொடர்புகள், அவங்க தான் வந்து இவ்வளோ சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கதைகளை சொல்லுவாங்க தானே. இந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டா ஒரு பாதாள குரூப் ஒரு மாதிரி சொல்லும், இன்னொரு குரூப் ஒரு மாதிரி சொல்லும், செய்திகள் ஒவ்வொரு மாதிரி வரும். அப்போ இப்போ இந்த விஷயம் சம்பந்தமா இப்போ பெக்கோ சம்மன் தாயார் தானே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டோம். இப்படி என்னன்னாக்கா, அந்த நீங்க முதல்ல குறிப்பிட்ட போல கஜ்ஜா கொலை செஞ்ச சந்தர்ப்பத்தில் பெக்கோ சம்மனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி பிள்ளைகளோட இருக்கிறாங்க, பிள்ளைகள் என்ன செய்யறது, அப்போ பிள்ளைகளையும் போட்டு தள்ளு அப்படின்னு சொன்னதாகவும், அதுதான் இப்ப அந்த பலனை தான் இப்ப அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, அதாவது இந்த பழி வாங்கும் படலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் கொலை செஞ்சதுக்காக இப்ப பழி வாங்குறதுக்கான அந்த சம்பவங்கள் தான் அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் இந்த சம்பவங்கள்ல வெளியாக இருக்கக்கூடிய ஒரு தகவலாகவும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இப்ப பாதாள உலக குழுக்கள்னு சொல்லும் போது எல்லாருமே சேர்ந்து இருக்கிறது கிடையாது. அவங்களுக்குள்ளேயே நிறைய குழுக்கள் இருக்கு. அவங்களுக்கு எதிரெதிராக ஒவ்வொரு செயற்பாடுகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ கஜ்ஜாவை கொலை செஞ்சதுனால தான் வந்து இந்த பக்கம் இந்த மாதிரியான பழிவாங்கல் நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் வந்து வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இந்த ஜனாதிபதியோட நேற்றைய நாள் உரை எங்களுக்கு தெரியும். இந்த சட்டத்தரணிகள் சங்கத்தை சந்திச்சு அவர் பேசின விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. எல்லாருமே வந்து வரவேற்கிற ஒரு விஷயமாகவும் பாராட்டுற ஒரு விஷயமாகவும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு வந்து இந்த எதிர்கட்சிகளோட ரியாக்ஷன் வந்து இப்போ ரொம்பவே பலமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கட்டும், அந்த பக்கம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எதிர்கட்சிகளும் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதிர்பார்த்தது தான். ஆனால் எல்லா ஊடக சந்திப்புகள்லையும் இந்த விஷயம் இன்னைக்கு
இன்னைக்கு நாள்ல ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. இப்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியோட நாமல் ராஜபக்ஷ தேசிய அமைப்பாளர், பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஜனாதிபதியோட கருத்துக்கு பதில் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, ஜனாதிபதி வந்து உடனே போக ரெடியா இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் ஜனாதிபதி கூட இருக்கவங்க வந்து 20 வருஷத்துக்கு இருக்கிறதுக்கான திட்டங்களை தான் வச்சிருக்காங்க. பார்லிமெண்ட்ல பேசும்போது அப்படிதான் பேசுறாங்க. ஆனா அதனால ஜனாதிபதியோட கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி இப்ப எங்களுக்கு தெரியும், இந்த நீதிபதிகளோட ஓய்வெடுக்கக்கூடிய வயதை அதிகரிக்கிறது தொடர்பாக மகாநாயக தீரர்கள் வந்து ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. இந்த கடிதத்துக்கு வந்து இப்போ வரைக்கும் பதில் போகல அப்படிங்கிறது வந்து குற்றச்சாட்டு, ஒரு விமர்சனம் இருக்கு. ஆனால் ஜனாதிபதி இப்போ சட்டத்தரணிகள் சங்கத்திலையும் இதை பற்றி பேசலை, அந்த கலந்துரையாடலையும் இதை பற்றி பேசலை, வெளியில் எந்த ஒரு இடத்துலையுமே இதை பற்றி அவருடைய பதில் எங்கேயுமே சொல்லவும் இல்லை. இதை வந்து நாமல் ராஜபக்ஷ சுட்டி காட்டுறாரு. இப்போது எங்களுடைய நாடு வந்து ஒரு பௌத்த நாடு, எங்களுக்கு தெரியும். பெரும்பான்மையான மக்கள் வந்து சிங்கள மக்கள் இருக்காங்க, பௌத்த மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பின்னணியில நான் நேற்று சொன்ன மாதிரியே ஒரு அரசாங்கமா ஒரு ஜனாதிபதியா முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கும் போது அந்த மகாநாயக தேரர்களோட கலந்துரையாடி அவங்க சைட்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளையும் பார்த்து அவங்க என்ன சொல்றாங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இந்த முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்படும். அப்போ இந்த 22வது அரசியல் அமைப்பை கொண்டு வர்றது தொடர்பா மகாநாயக தேரர்கள் வந்து அதுக்கு இல்லை இணக்கப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதப்படுது ஜனாதிபதிக்கு. ஜனாதிபதி இப்போ வரைக்குமே அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. அதாவது முக்கியமா என்ன சொல்றதுன்னா, அந்த கடிதம் வந்து ஜனாதிபதிக்கு கிடைச்சா இல்லையாங்கிறதும் ஒரு கேள்வி. ஏன்னா அந்த கடிதத்தை ஒரு அதிகாரி ஒழிச்சிட்டதா, அதாவது ஜனாதிபதி செயலகத்துல இருக்கிற ஒரு பிக்குவை தான் குற்றம் சுமத்திருந்தாங்க. அவர் மூலமா அதிகாரியா இருக்கிறார், ஜனாதிபதி செயலகத்துல செயற்படுற ஒரு ஆலோசகரா இருக்கலாம், அவர் அதை மாத்தி வச்சுட்டாரோ ஏதோ அப்படி ஒரு தகவலும் வந்துச்சு, வெளிவந்திருக்கு. எது எப்படியோ ஜனாதிபதி கடிதம் போயிருக்கா இல்லையா, இல்லாட்டி அவர் அந்த கடிதத்தை பார்த்துட்டு இப்போ வரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணாம ரிப்ளை பண்ணாம இருக்காரா, ஏன்னா அவர் அதை பத்தி எங்கேயுமே பேசல. அப்போ இந்த மாதிரியான பல கருத்துக்கள் வந்து அடிக்கடி அங்கங்க பகிரப்பட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்து நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்காரு. மகாநாயக தேரர்களோட கடிதத்துக்கு பதில் வழங்குறது அப்படிங்கிறது ஒரு நாட்டோட ஜனாதிபதியோட முக்கியமான கடமை. இந்த கடமையை வந்து எங்களுடைய ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக் அவர்கள் மீறி இருக்காரு. அவர் அது தொடர்பாக எந்த ஒரு இடத்துலையுமே கருத்து தெரிவிக்கல அப்படிங்கிறதும் கொஞ்சம் சந்தேகத்தை எழுப்புற மாதிரி, கேள்வி எழுப்புற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் நாமல் ராஜபக்ஷவோட கருத்து. ஏற்கனவே இந்த அரசாங்கம் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது இந்த மகாநாயக தேரர்களை மதத்தை வந்து மத தலைவர்களை இவர் பின்பற்றுறது கிடையாது, அதை தாண்டி அவங்களுடைய பேச்சுக்கு வந்து மரியாதை கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பின்னணியில தான் இப்ப இந்த மாதிரியான சம்பவங்களும் நடக்குது. அதை வந்து நாமல் ராஜபக்ஷவும் சுட்டி காட்டியிருக்காரு. அதில் இன்னொரு விஷயம் சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா, ஜனாதிபதி வேற யாருடையோ அவதானத்தை எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாமல் ராஜபக்ஷ ஒரு மாதிரி பேசியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதனால இப்போ இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து வருது. இன்னொரு விஷயமும் நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்காரு, அது இன்னைக்கு நாளில் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறாங்க இல்லையா. அதாவது இந்த அறகலை டைம் இருக்கு இல்லையா, இந்த அறகலையை நடந்த சந்தர்ப்பத்தில் வந்து இராணுவத்தையும் போலீஸாரையும் பயன்படுத்தி ஆயிரக்கணக்கானவங்களை கொன்று அப்படி இல்லைன்னா அரசாங்கத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்களுடைய அரசாங்கத்துக்கு இருந்தாலுமே கூட நாங்கள் வந்து அது செய்யலை, நாங்கள் ஒரு அடி பின்னுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது இப்போ நேற்றைய நாளில் பேசின ஒரு விஷயமா தான் இருக்குது. அது எங்கே பேசியிருக்காருன்னா அத்தனகல்ல பகுதியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் தான் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த சம்பவத்தை என்ன சொல்றது, அதாவது ஆட்சி அதிகாரம் அந்த நேரம் இவங்களோட கையில இருந்த நேரம் எப்படியோ பாதுகாத்திருக்கலாம் அரசாங்கத்தையும் போலீசாரையும் ராணுவத்தினையும் வச்சு. ஆனா அந்த இடத்துல அப்படி செயற்படல, சுதந்திரமா அதை செய்யறதுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆமா, அதாவது இப்போ இந்த விஷயத்தை நாங்கள் அப்படி பின்னோக்கி போனதை வந்து நீங்கள் கோழைத்தனம் அப்படின்னு சொல்லுவீங்களா இருந்தால் அது வந்து உங்களுடைய கருத்து, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது கோழைத்தனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி யார் வேணா என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நாமல் ராஜபக்ஷோட கருத்துக்கள் இருக்கு இந்த கொஞ்ச நாளாக. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, சிறைச்சாலைகளுக்குள்ள ஏற்படக்கூடிய அமைதியின்மையை எதிர்கட்சியோட அப்படி இல்லைன்னா நாமல் ராஜபக்ஷோட நடவடிக்கை அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் சித்தரிக்க முயற்சி செய்து அப்படின்னும் நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்காரு. இது அவர் முதலிருந்தே சொல்ற
விஷயம் தான். நாட்டுல என்ன நடந்தாலும் அது நாமல் ராஜபக்ஷன்னு சொல்லி குற்றம் சுமத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் அத நேற்றைய நாள்லயும் கொஞ்சம் சுட்டிக்காட்டி இருக்காரு. எங்க பார்த்தாலும் இப்ப நாமல் ராஜபக்ஷ அடிக்கடி இந்த மாதிரி மக்கள் சந்திப்பு, அதாவது அடிமட்டத்துல இருந்து மக்கள் சந்திப்புகளை நடத்திக்கிட்டு வராரு நாடளாவிய ரீதியில. அதே போல முக்கியமா என்னன்னா அவருடைய எதிர்பார்ப்பு 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் திருப்பி போட்டியிடுவதற்கு. அதுக்கான ஆயத்தத்தை செய்யறதோட அவர் கொஞ்சம் இப்ப நீங்க நேத்து கூட சொல்லியிருந்தீங்க, அவருடைய ஸ்பீச்ல கூட இப்ப வித்தியாசம் தெரியுது. முன்ன இருந்த நாமல் ராஜபக்ஷ விட இப்ப கொஞ்சம் வித்தியாசமா அரசியலுக்குள்ள ஃபுல் டைமா வந்துட்டாரு. அப்படிதான் நினைக்கிறேன் நானும். எங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா, அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைச்சதுக்கு அப்புறமா நுகேகுடையில் ஒரு மிகப்பெரிய மக்கள் பேரணி நடந்தது. அது பெரிய விஷயமா பேசப்பட்டது. இப்போ அவர் எப்படின்னு சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி அடிமட்டத்துக்கே இறங்கி, அதாவது மரத்துக்கு கீழெல்லாம் இருந்து உட்கார்ந்து மக்களை, விவசாயிகளை சந்திச்சு பேசுற அளவுக்கு அவர் இறங்கி அரசியல் செய்யறாரு அப்படிதான் சொல்லணும். எது எப்படி இருந்தாலும் இப்போ இந்த அரசாங்கம் சரியான முறையில பயணிக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடுத்த வாக்குறுதிகள் முழுமதா அவங்க என்ன சொல்றது, வாக்குறுதிகளை நிறைவேற்றல. ஆனா இப்ப ஆட்சிக்கு இவ்வளவு நாள் ஆகியும் ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. பொருளாதார ரீதியா பார்க்கும்போது மக்கள் ஒரு சில என்ன சொல்றது, கஷ்டப்படுற மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த ஒரு உண்மையும் நாங்க பேசி ஆகணும் இந்த இடத்துல. மக்களுடைய பொருளாதாரம், வாழ்க்கை செலவு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது இல்ல, இப்ப ஒரு நாளைக்கு சம்பாதிச்சு சாப்பிடக்கூடியவங்க அதே கஷ்டத்தை இன்னும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுல எந்த மாற்றமும் வரலதான். ஆனா இந்த ஒரு சில ஒப்பீட்டு அளவுல பார்க்கும்போது இந்த அரசாங்கமும் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கமும், அப்படி இல்லாட்டி இவர் இல்லைன்னா இனி யாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஒப்பீட்டு அளவுல பார்க்கும்போது இந்த அரசாங்கம் ஏதோ சொன்ன விஷயங்களை ஓரளவு செஞ்சுட்டு மக்களுக்காக யோசிக்கிற மாதிரி இப்போ வரைக்கும் தெரியுது. இனி எதிர்வரும் ஆண்டுகளில் தான் பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன நடக்குது, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அரசாங்கம் மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த மெட்ரோ பஸ் விஷயமா இருக்கட்டும், அதை தாண்டி இந்த இன்னும் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா மக்களுக்கு. ஆனால் இவங்க மேலே இருக்க குற்றச்சாட்டுகளும் இருக்குது. இந்த திரைசேரியில் காணாமல் போன பணமாக இருக்கட்டும், நிலக்கரி விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி இன்னும் இவங்களுடைய இந்த பட்ட படிப்பை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க இன்ன வரைக்கும் வரலை. அதை அவங்க நிரூபிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்குது. இல்லாமல் இல்லை, அவங்க மேலே இருக்க குற்றச்சாட்டுகளும் இருக்குது. அதையும் நிவர்த்தி செஞ்சுக்கிட்டு அவங்க முன்னோக்கி போகிறாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் என்ன நடக்குது. அரசாங்கத்தில் மாற்றங்கள் வருமா, இல்லாட்டி ஆட்சியில் மாற்றங்கள் வருமா அப்படின்னு சொல்லி மக்கள் தான் தீர்மானிக்கணும். தீர்மானம் மக்களுடைய கைகளில் தான் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் இப்போ இதுக்கு முன்னாடி நாடு என்ன நிலைமையில இருந்துச்சு, இப்போ என்ன மாதிரியான நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ இப்படி ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா, ஊழல்வாதிகளை கண்டுபிடிக்கிறதுனால மட்டுமே, கடந்த காலத்துல ஊழல் செஞ்சவங்களை கண்டுபிடிக்கிறதுனால மட்டுமே நாடு பொருளாதார ரீதியா வளர்ச்சி அடைஞ்சிராது இல்லையா. இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த அஸ்வசும விஷயத்துலையும் ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 16 மில்லியன் ரூபாய் வரைக்குமே அரசாங்க அதிகாரிகளே மோசடி செஞ்சிருக்காங்க. அப்ப நீங்க கடந்த கால ஊழல்வாதிகளை கைது செய்றீங்க, அவங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்றீங்கன்னு சொல்லி இப்பவும் நடந்துகிட்டு இருக்கே, அந்த ஊழல் நடந்துகிட்டு இருக்கு, நிதி முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அது சம்பந்தமாகவும் அரசாங்கம் அவதானம் எடுத்துக்கிறது இன்னும் நல்லதா இருக்கும். அந்த விஷயத்தை பேசுறது என்ன முக்கியமா என்னன்னா, இப்ப கேட்டவன சொல்ற விஷயம் தான் இது. அந்த அரசாங்கத்து நேரம் அதிகாரிகள் இந்த அரசாங்கத்தை ஏதாச்சும் பிரச்சனையில சிக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி இதுகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னு கூட இதுக்கு முதல்ல அமைச்சர்களே சொல்லியிருந்தாங்க. ஆமா, அதாவது திரைசேரி விஷயத்துக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுல அந்த பல மில்லியன் அமெரிக்க டாலர் காணாமல் போயிருந்த டைம் அவங்க அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த அஸ்வசுமேல 2 பேர் தான் கைதாகி இருக்காங்க. 13 பேர் வரைக்குமே ஒரு நெட்வொர்க்காக சேர்ந்து இந்த விஷயத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அதுவும் இந்த இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் வாங்குறது வேற, இல்லாத மக்கள்கிட்டயே நீங்கள் போய் மோசடி செய்கிறது தான் இன்னைக்கு கொஞ்சம் கவலை தரக்கூடிய விஷயமா இருக்குது. என்னன்னா, நீங்கள் கடந்த காலத்தில் நடந்த ஊழல்கள் தொடர்பாக விஷயங்கள் தொடர்பாக எவ்வளோ நீங்கள் கேர் பண்ணி பார்க்குறீங்களோ, அதே மாதிரி இந்த அரசாங்கத்துக்கு கீழே நடக்கிற ஊழல்கள், நிதி மோசடிகளையும் நீங்க அரசாங்க அதிகாரிகள் கடந்த காலத்துல இருந்தாலும் என்ன, இப்போ உங்க அரசாங்கத்துக்கு கீழே இருந்தா அவங்க அரசாங்க அதிகாரிகள் தானே, அப்போ அதையும் கொஞ்சம் நீங்க பாப்பீங்களா இருந்தா இன்னும் நல்லா முன்னேற்றம் அடையலாம் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் அரசியல் களம் இருக்கு எங்களுடைய நாட்டுல. அதை தாண்டி மேலும் விஷயங்களை பார்த்தா, நேற்றைய தினம் ஒரு சிறுமி தொடர்பாக ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. என்னன்னா, முக்கியமா சிறுவர் துஷ்பிரயோகம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போலீசார் சொல்லியிருக்கிறாங்க. அது தொடர்பாக போலீஸுக்கு அடிக்கடி போலீஸ்ல இந்த மாதிரி முறைப்பாடுகள் வருது அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நேத்து கேள்விப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் தான், கண்டி பத்தேகம் ஒரு சிறுமி தாக்கப்பட்டு
கைவிடப்பட்டிருந்த நிலையில அவங்கள கண்டுபிடிச்சிருந்தாங்க. இப்ப அந்த விஷயம் தொடர்பாகவும் நிறைய இன்னைக்கு பெருசா பேசியிருக்கிறாங்க. ஆமா. அதாவது இந்த ஃபோட்டோ, வீடியோ பார்க்கும்போதே ஒரு மாதிரி கவலையா தான் இருக்கும். ஏன்னா, இந்த ஒரு முகத்துல ஒரு பக்கம் ஃபுல்லாவே வந்து வீங்கியிருக்கு. அந்த சிறுமியோட உடம்புல வந்து ஃபுல்லா அந்த லைட்டரால சுட்ட தீக்காயங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. ஆனா, அந்த சந்தேக நபர்கள் 2 பேரும் இன்னைக்கு காலையில அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹாலியல பகுதியில வச்சு. அதாவது அதே 3 வீலர்ல அவங்க வந்து ஹாலியல பகுதியில போய்க்கிட்டு இருக்கும்போது போலீஸாரால வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. எது எப்படி இருந்தாலும் அந்த சிறுமி வந்து இப்போ கண்டி தேசிய வைத்தியசாலையில சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பரிசோதனைகள் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொன்னா கண்டினியூவஸாவே அந்த சிறுமி வந்து துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. இப்போ நாங்க இதுல நிறைய லெசன்ஸ் எடுத்துக்கலாம்ல இந்த விஷயத்துல. ஏன்னா இப்போ எங்களுக்கு தெரியும், இப்போ சாதாரணமா ஒரு ஒரு சிறுமி அப்படி இல்லாட்டி ஒரு சின்ன குழந்தைய வந்து நீங்க இந்த மாதிரி துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கும் போது எங்களுக்கு தெரியும் அந்த 4 வயசு அப்படிங்கிறது வந்து அம்மாவோட அப்பாவோட அன்பு பாசம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே தேவைப்படுற ஒரு வயசு. அப்படி இருக்கிற டைம்ல வந்து இப்போ இப்படி ஒரு பாழடைஞ்ச ஒரு ரோட்ல கை விட்டுட்டு போறீங்க. அங்க இருந்த பிரதேசவாசிகள் ஏதோ நல்லவங்க அப்படிங்கிறதுனால உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி எங்களுக்கு தெரியும் எங்களோட சமுதாயத்தில் இன்னும் எவ்வளோ கொடூரமானவங்க இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ வேறு யாராவது அந்த சிறுமியை பார்த்துருந்தாலோ அப்போ அந்த சிறுமியோட வாழ்க்கையோ அந்த உயிருக்கு என்ன யார் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே இருக்கு இல்லையா? அதை தாண்டி இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜஸில் எல்லாத்துமே வந்து இது பதிவாகியிருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கா ஈவு இரக்கம் இல்லாமல் இருப்பாங்க. இப்போ இவங்க வந்து எப்படின்னா கடந்த பிப்ரவரி மாதமே வந்து வீட்டில் இருந்து மகளை கூட்டிக்கிட்டு வெளியில் வந்திருக்காங்க. அதாவது திருமணத்துக்கு புறமான ஒரு உறவு இருந்திருக்கு. அந்த நபரோட தான் இவங்க வந்து வீட்டில இருந்து வெளியில வந்திருக்காங்க. அப்படி மகள் தேவலைன்னா அப்பா கிட்டே விட்டுட்டு அவங்க தாராளமா வெளியில வந்திருக்கலாம் இல்லையா? அப்போ சரி இருப்பாங்க தானே. அப்படி இல்லாட்டி நீங்க அவ்வளோ கஷ்டமா இருந்தா எவ்வளோ ஆசிரமங்கள் இருக்கு, இல்லாட்டி ஒரு டே கேர் சென்டர்ஸ் இருக்கு, அந்த மாதிரி விட்டுட்டு நீங்க போயிருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி ஒரு சொந்தக்காரங்க கிட்ட விட்டுட்டு போயிருக்கலாம். அது நீங்க கூட்டிட்டு போயிட்டு இவ்வளோ துன்புறுத்தி எப்படி கைவிடணும் அப்படிங்கிற அவசியம் எந்த இடத்துலையுமே இல்லை. இன்னொன்று இந்த பெரியவங்க அப்படி இல்லைன்னா பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக செய்யற இந்த விஷயங்கள் ஒரு குழந்தையோட வாழ்க்கையை தான் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு சம்பவத்தில் நாங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் உங்களோட தனிப்பட்ட தேவைகளுக்காக உங்களுடைய ஆசைகளுக்காக நீங்கள் உங்களோட திருமணத்தை விட்டுட்டு இன்னொரு உறவுக்குள்ளே போகிறீங்க. அப்படி போகிறது அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதில் யாருமே இங்கே இன்வால்வ் ஆக முடியாது. நாங்கள் அதுக்கு எதுவும் சொல்லவும் இல்லை. நாங்கள் சொல்கிறோம் அப்போ அந்த ஒரு அவங்களுடைய பிள்ளைய வந்து எதுக்கு இதிலெல்லாம் இன்வால்வ் பண்ணிக்கணும்? அதனால பாதிக்கப்படுறது வந்து சின்ன சின்ன பிள்ளைகள் தானே, உங்களுடைய பிள்ளைகள் தானே. இப்போ இந்த சிறுமிக்கு வந்து ஒரு அண்ணாவும் இருந்திருக்காங்க. அவர் அப்பா கிட்ட தான் இருந்திருக்காரு. அப்பாவும் வந்து தூர பகுதிகளுக்கு வந்து வேலைக்கு போகிறதால இந்த விஷயங்கள்ல கன்சிடர் பண்ண முடியலை, இதை வந்து ஒழுங்காக பார்க்க முடியலை அப்படிங்கிறதான் அவர் சொல்ற விஷயம். இதில் வந்து அவர் மேலேயுமே ஒரு தவறு இருக்குது, நிச்சயமாகவே தவறு இருக்குது. இப்போ எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மரண தண்டனை கொடுக்கணும், கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறது எப்பயுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் இருக்கும்போது மகளையா இருக்கட்டும் மகனையா இருக்கட்டும் குடும்பத்தை வந்து ஒழுங்கா பாத்துக்கிறதுக்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சிருக்கணும், வந்திருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு நாளில் இது வந்து அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு தெரியும், இது வந்து எங்களுக்கு தெரியும் சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் அவருடைய அப்பா வழங்கின வாக்கு மூலம் வந்து சிறுமி சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதனால இனி எங்களுடைய சமுதாயத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காத மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு இந்த ஒரு சம்பவம் வந்து உதாரணமாக இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது எங்களுக்கு தெரியும் இப்போ A-level எக்ஸாம்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. A-level எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக வந்து நேற்று வந்து ஒரு திடீர்னு ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னு சொன்னால் பேப்பர் வந்து லீக் ஆகிருச்சு, பேப்பர் வந்து லீக் ஆகிருச்சு அப்படின்னு ஒரு மாதிரி எல்லாருமே பதற்றம் அடைகிறாங்க. என்னது இப்போ ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இந்த எக்ஸாம் போய்கிட்டு இருக்கு, மறுபடியும் பேப்பர் லீக் ஆகிருச்சா அப்படின்னு சொல்லி. அதாவது பேப்பர் லீக் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அப்புறம் தான் ஒரு தகவல் வெளியாகுது, இல்லை அது யாருமே ஓப்பன் பண்ணியோ எங்கேயுமே வந்து இது லீக் ஆகலை, அது கவனமாக இருக்குது, யாருமே பயப்படாமல் இன்றைக்கி போயிட்டு எக்ஸாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது பௌதிகவியல் பேப்பர் இன்றைக்கி நடக்க இருந்த எக்ஸாம் பேப்பர் நேற்றே லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருந்தது. ஆனால் அதை கல்வி அமைச்சு வந்து மறுத்திருக்காங்க இல்லைன்னு சொல்லி. இந்த கல்வி அமைச்சுன்னு சொல்லும்போது இன்னொரு முறைகேடு சம்பவம் வந்து பதிவாகி இருக்கு. இசுருபாய கல்வி வெளியீட்டு திணைக்களத்தினால கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய 12 விநியோக நிலையங்களுக்கு அனுப்பப்பட இருந்த தரம் 1 3ஆம் தவணைக்கான பாட புத்தகங்கள், தமிழ் மொழி பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்கள் வந்து போக வேண்டிய இடத்துக்கு போகாம மோசடி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கு.
அது யார் இந்த முறைப்பாடு வழங்கியிருக்காங்க அப்படின்னா, இசுருபாய கல்வி வெளியீட்டு திணைக்களத்தோட ஆணையாளர் NW டி ஹிரோஷி குணவர்தன. அவங்க தான் இந்த முறைப்பாட வழங்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான புத்தகங்கள்னு சொல்லப்படுது. 19,892 பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்கள் திட்டமிட்டபடியே விநியோகிக்கப்படல அப்படிங்கிறத அவங்க வழங்கியிருக்க முறைப்பாடு. இப்ப நீங்க ஸ்கூல் போன காலத்துல, ஆமா. நாங்க ஸ்கூல் போன காலத்துல அப்படி இயருக்கான புக்ஸ் தந்துருவாங்க. இப்ப அது பாட்டா பாட்டா கொடுக்குறாங்க தான் போல. கொடுக்குறாங்க. ஆமா, எங்களுக்கு வந்து டிசம்பர்லயே கொடுத்துருவாங்க. ஆமா. ஜனவரி ஃபுல்லா, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் வரும்போது அழகா கவர் போட்டு எடுத்துட்டு வரணும்னு சொல்லி டிசம்பர்லயே எங்களுக்கு தேர்ட் டேர்ம் முடிய தந்துருவாங்க. இப்போ வந்து எப்படின்னா அந்த டேர்மா கொடுக்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம்னு சொல்லி இப்போ ஃபுல்லாவே மாறி இருக்கு தானே எல்லாமே. இந்த கோவிடுக்கு அப்புறம் எல்லா எஜுகேஷன் சிஸ்டம் ஃபுல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி வழங்கின அந்த புக்ஸ் தான் வந்து எங்க போயிருக்கு, என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுது. இதை யாரு எடுத்து இதை மோசடி செஞ்சாங்க அப்படின்னா தெரியல. எங்கேயோ இடையில என்னமோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வர்றதா இப்போ ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்றது, கல்வியிலையும் கை வச்சிட்டாங்க அப்படிதான் சொல்லணும். அங்கேயும் முறைகேடு, அந்த மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. ஆனா அந்த புத்தகங்களை எடுத்தாக்க அதை விற்கவும் முடியாது. ஆமா, அரசாங்க ஏன்னா அந்த சீல் இருக்கும். ஆமா, சீல் இருக்கும். இது கட்டாயம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் இது வந்து யூஸ் பண்ணியே ஆகணும். அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இது போகணும். பட் இடையில என்ன நடந்திருக்கு, யார் மூலமா இது பேப்பருக்காக வித்திருப்பாங்களா, அந்த மாதிரி மோசடி எதுவும் பண்ணியிருந்தா தான் இல்ல. அதுன்னு பார்த்தாலும் பாக்குறவங்களுக்கு தெரியுமே, அது ரொம்ப புது புத்தகங்கள். எப்படி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, யாருக்காவது வித்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா யாராவது வாங்கி இருக்கலாம், ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். அது என்ன அப்படிங்கிறது வந்து எதிர்வரும் நாட்கள்ல தெரிய வரும் அப்படின்னு சொல்லிதான் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் இன்னொரு வீடியோ வைரல் ஆகுது. இப்போ இந்த டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கொஞ்சம் சிக்கலாகவே போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளாக வீடியோஸ் அடிக்கடி வெளியாகிட்டே இருக்கு. என்னன்னா இப்போ இன்னைக்கு நாளில் பதிவாகி இருக்க வீடியோ என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் வந்து அதாவது வாரியப்பள்ளி போலீஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு வாகன சோதனை நடக்குது. அதில் வந்து அங்கே இருந்த போலீஸாரோட நடத்தை தொடர்பாக தான் இந்த சோஷியல் மீடியாவில் வீடியோ வைரல் ஆகுது. நடுவுலையே வந்து ஒரு கன்னை காமிச்சு அந்த பைக்கை வந்து நிப்பாட்டுறாங்க. அது ஒரு நைட் டைமில் தான் இந்த சம்பவம் நடக்குது. அவங்க அந்த வீடியோவில் அவங்க பேசுகிறத கேட்கும்போது எப்படி இருக்குன்னு சொன்னால், கையை நீட்டி நிப்பாட்டும் போது நீங்கள் நிப்பாட்டணும், கொஞ்சம் முன்னுக்கு போயாவது நிப்பாட்ட இயலாது, அப்படி நீங்கள் உடனே நிப்பாட்டணும்னு சொல்கிறாங்க. அந்த போலீஸ் அதிகாரி அப்படி தான் சொல்கிறாரு. ஆனால் இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, கையில் கன்னை வச்சுட்டு அந்த பைக்கை நிப்பாட்டுறது அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த ஸ்ரீலங்கா போலீஸ் அவங்களோட பேஜை வந்து டேக் பண்ணி எல்லாரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி விடிய காலையில் 1 மணிக்கு எடுத்த ஒரு வீடியோன்னு தான் சொல்கிறாங்க. இப்போதான் அது கொஞ்சம் வைரல் ஆக தொடங்கியிருக்காங்க. வைரல் ஆனதுக்கு அப்புறம் தான் இது கொஞ்சம் எல்லாராலையும் பகிரப்பட்டுட்டு இருக்கு. இது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளணுங்கிறது தான் எல்லாரோட கோரிக்கை. அந்த டீம் மேலேயே, போலீஸ் அதிகாரிகள் டீம் மேலேயே விசாரணைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்களுடைய நாட்டில் இது ஒரு பிரச்சனையாகவே இருக்குதானே இந்த டிராஃபிக் போலீஸில். இன்னைக்கு காலையில் இன்னொரு இடத்துல இதே மாதிரி ஒரு சம்பவம். ஆனால் நிப்பாட்டி இருக்கிறாங்க. நிப்பாட்டி அவர் 1000 rupees கேட்டாராம். கேட்டு அதை கொடுக்கலன்னு சொல்லி அவருக்கு எதிராக அவருக்கு வழக்கு வீதி முறைப்பாடுகளை அவர் மீறிட்டார் அப்படின்னு சொல்லி அவருக்கு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவும் வைரல் ஆகிக்கிட்டு. தொடர்ச்சியா இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய சமூக வலைத்தளங்கள்ல பதிவாகி கொண்டு. ஆமா, அதாவது இப்போ இந்த அரசாங்கம் அப்படின்னலாம் இல்லை, இது ரொம்ப நாளாவே இது நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்க, நம்ம எங்கேயாவது தூரத்துல இருந்து கொழும்புக்கு வரோம் அப்படின்னு சொன்னா கட்டாயம் எங்கேயாவது ஒரு இடத்துல நீ பாட்டி ஒரு 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ கொடுத்துட்டு தான் வரணும். அந்த அளவுக்கு எங்களோட நாட்டில் வந்து இந்த டிராஃபிக் போலீஸ் சிஸ்டம் வந்து கொஞ்சம் இஷ்யூவாக தான் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இது வந்து இப்போ வீடியோவாகவே பதிவாகி அதிக அளவில் வைரலாக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத விஷயம். அதாவது போலீஸ் மா அதிபரே சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்தாக்க அதை வீடியோ எடுத்து நீங்கள் போலீஸ் திணைக்களத்திற்கு அது ஒரு சாட்சியா அனுப்பலாம் அப்படின்னு. அதுக்கு பிறகு இந்த வீடியோஸ் ரொம்பவும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இந்த லஞ்சம் வாங்குறது மட்டும் குறையலை அப்படிதான் சொல்லணும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவங்க வந்து பிடிச்சி, அதுவும் இந்த நைட் டைமில் போகும்போது, மற்றது வந்து இந்த லாங் வீக்கெண்டாக இருந்தால், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் லாங் வீக்கெண்டாக இருந்தால், இல்லாட்டி ஏதாவது விடுமுறை தினங்களாக இருந்தால் கட்டாயம் இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகிறதுங்கிறது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நிச்சயமாக நீங்களும் வந்து அந்த மாதிரியான சம்பவங்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்குறீங்களா இருந்தால் உடனே அது ஒரு வீடியோவாவோ அதுக்கான சாட்சியங்களை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி போலீஸ் திணைக்களத்துக்கோ அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் போட்டு இந்த மாதிரி அவங்கள டேக் பண்ணி விட்டாலும் கூட அவங்க அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறதான் எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வைரல் ஆகிற வீடியோக்கு எகெயின்ஸ்டாக வந்து போலீஸ் திணைக்களங்கள் எவ்வளவோ விசாரணைகள் நடத்தி
உட்படுத்தி கைது செஞ்சிருக்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால நீங்களும் அந்த மாதிரி முகம் கொடுக்குறீங்களா இருந்தால் அதை வந்து நீங்கள் கம்ப்ளைண்டாக பண்ணலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த கன்னை காமிச்சு வண்டியை நிறுத்தின அந்த வீடியோ வந்து இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்க பின்னணியில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கதாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. ஸோ இன்னைக்கு நாள் வெள்ளிக்கிழமை அதிகளவில் செய்திகள் எதுவுமே பதிவாகலை, பேசுகிற அளவுக்கு பெரிய செய்திகள் எதுவுமே பதிவாகலை அப்படின்னு சொன்னாலும் முக்கியமான நிறைய தகவல்கள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி எங்களுடைய நிகழ்ச்சியை வந்து மறுபடியும் திங்கட்கிழமை நாங்கள் உங்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். எங்களுடைய நிகழ்ச்சி தொடர்பாக நாங்கள் பேசின விஷயங்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. ஸோ திங்கட்கிழமை சந்திக்கலாம். வணக்கம். அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள்.